அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வ. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 52 முதல் 59 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் சதையை உண்பதையும் இரத்தத்தை குடிப்பதையும் புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான செயலன்று. யூத மரபிலே தசை உண்ணுதல் என்பதற்கு வெறுத்தல், பழித்தல் என்று பொருள் உண்டு. இப்பொருளில் என்னை வெறுத்து பழித்து அழித்து விட்டால் என்றுமே வாழ்வீர்கள், அதாவது என்னை கொன்று விட்டால் உங்களுக்கு வாழ்வு உண்டு, சிலுவையில் இயேசு உயிரிட்டுத்தான் நமக்கு வாழ்வு தந்தார் என்னும் பொருளோடு இது ஒத்துப்போகிறது. ஆனால் இப்பொருளில் யூதர்கள் இயேசுவின் இக்கூற்றை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதனை நேரடி பொருளில்தான், அதாவது சதையை உண்ணல் என்னும் பொருளில்தான் புரிந்து கொண்டார்கள். இரத்தத்தை குடிப்பது ஓர் அருவருக்கத்தக்க செயலாக கருதப்பட்டது. அது விவிலியத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு செயல். அது கொடூர கொலையை குறித்தது. இதற்கு முன்பு குறிப்பிட்டது போல இயேசு கொல்லப்பட்டால்தான் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என வலிந்து பொருள் கொள்ள முடியும். எனினும் இப்பொருளில் யூதர்கள் இயேசு கூறியதை புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் தம்மோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று மட்டும் இக்கூற்றின் வழியாக இயேசு கூறவில்லை. தம் உடலை இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கருத வேண்டும் என்று மட்டும் அவர் கூறவில்லை. மாறாக தம் சதை உண்மையிலே உணவு, தம் இரத்தம் உண்மையிலே பானம் என்று கூறினார். இயேசுவின் சதையையும் இரத்தத்தையும் அருந்த வேண்டும் என்னும் போது யூத பார்வையில் சதையும் இரத்தவுமான இயேசுவை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் அவராக மாற வேண்டும். இயேசு இறைவன் வெளிப்பாடு. நாம் அவ்வெளிப்பாட்டை முற்றிலும் ஏற்று நமதாக்க வேண்டும். நாமும் இறைவனை நன்கு புரிந்து கொண்டு அவரை வெளிப்படுத்துவோர் ஆக வேண்டும். வாழ்வுக்காக தம்மையை கையளித்த இயேசுவை உட்கொண்ட நாமும் பிறருக்காக நம்மை கையளிக்கும் மனிதராக மாற வேண்டும். இதுவே நற்கருணையின் பொருளாக நாம் கருதலாம். அன்பார்ந்தவர்களே, இந்திய நாடு இன்று ரஷ்யா நாடோடு இணைபிரியாக நாடாக இருப்பதற்கு காரணம் அந்த நாடு இந்திய நாட்டிற்கு வழங்குகின்ற மருத்துவ உதவி. கிராமப்புறங்களில் ஒரு வீடு மற்றொரு வீடாக இணைந்திருப்பதற்கு திண்ணை என்ற அமைப்பு உள்ளது. காரணம், ஊர் காரியங்களை பொழுதுபோக்காக அதில் அமர்ந்து உரையாடி உறவை புதுப்பித்துக் கொள்ள. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள இரட்டை கோபுரம் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது போல் அமைத்திருக்கின்றார்கள். காரணம், நாட்டின் ஒற்றுமை பிரதிபலிப்பதாக உள்ளது. இவ்வாறு உணவின் வழியாக, பொருளின் வழியாக, இடத்தின் வழியாக சமுதாயமானது மற்றொன்றோடு இணைந்து காணப்படுகின்றது. ஆனால் தன் உடலின் வழியாக, இரத்தத்தின் வழியாக நாம் இணைந்திருக்க இறைமகன் இயேசு இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கின்றார். எவ்வாறெனில், இயேசு அப்பத்தை பிட்டு தம் சீடருக்கு வழங்கிய பாஸ்கா உணவு நிகழ்ச்சி அவர் தம் 12 நாட்கள் முழுவதும் தம்மையை மக்களுக்கு வழங்கியதையும் தம் சிலுவை மரணத்தில் இன்று முழுமையாக தம்மை அர்ப்பணித்ததையும் குறிப்பிடுகின்றது. இயேசு குறிப்பிடும் இரத்தம் அவர் உருவாக்க விரும்பிய புதிய இறையாட்சி சமூகத்தை மோசே கடவுளுடன் இணைத்து ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தி அதை விலங்குகளின் இரத்தத்தால் நிறைவு செய்தார். ஆனால் இயேசுவின் புதிய சமுதாயத்தை கடவுளுடன் இணைக்கும் புதிய உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தால் நிறைவு செய்யப்படுகின்றன. இயேசுவே புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர். அவருடைய தியாக பலியே புதிய சமுதாயத்தின் வல்லமை. அவரே அவர் வழியாக இணைக்கின்றார். நாம் இயேசுவோடு இணைந்து வாழ விரும்புகிறோமா? இயேசுவின் புதிய உடன்படிக்கையில் பங்கு பெற தகுதி பெற்றுள்ளோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்றேனா? இயேசுவின் மதிப்பீடுகளை ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடு ஏற்று செயல்படுத்துகின்றேனா? இயேசுவை போன்று பிறருக்காக வாழும் மனநிலை என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவோடு இணைந்து வாழவும், இயேசுவின் மதிப்பீடுகளை ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடு ஏற்று செயல்படுத்தவும், இயேசுவை போன்று பிறருக்காக வாழும் மனநிலை எங்களிடம் திகழ வரம் தந்தருளும். ஆமீன்.